அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரத்தில் கில்லி மாதிரி சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழிலுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். தெய்வ பக்தி அதிகரித்து ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வீங்க. சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. வியூகம் அமைத்து வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். வயது குறைந்தவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் அரசு வேலையில் பதிவு உயர்வு பெறுவீங்க. சம்பள உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். குரு 9ஆவது இடத்துல இருக்கார். இழுப்பறியாக இருந்த அரசாங்க வேலைகளை உடனே முடிக்கக்கூடியதாகும். வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். முடியாத காரியத்தை பிடிவாத குணத்தால் நீங்கள் சாதிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமைந்திருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதில் சிக்கல்களை நீங்கள் எதிர்நோக்குவீங்க. ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். தீயவர்களுடைய நட்பை அடையாளம் கண்டு ஒதுக்குங்கள். பெண்களால் சில அவமானங்களை நீங்கள் சந்திக்கலாம். கேது 1ஆம் இடத்துல இருக்கார். ஆடம்பர செலவுகளால் உங்களுடைய பண தட்டுப்பாடு ஏற்படும். புதிய நண்பர்களை நம்பி நீங்கள் மோசம் போகாது இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் பெருநகர்களில் புதிய இடங்களில் தங்களுடைய கட்டுமான பணிகளை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவில் திரவ வகை பொருட்கள் மற்றும் விவசாய விளைபொருட்கள் நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உடல்நலனை பொறுத்தவரை உங்களுக்கு தலைவலி மற்றும் மன உளைச்சல் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். நல்ல வெண்மை நிற காளை மாடுகளுக்கு அருகம்புல தீனியாக நீங்கள் வழங்குவது உங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக தருவதாலோ பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமானவும் மங்களகரமானதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை உங்களுக்கு சரியான ஒரு நேரத்தில் முடிக்க முடியும். வார தொடக்கத்தில் தொழில் மற்றும் வணிக தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் இனிமையானதாகவும் அனுகூலமானதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் உதவியால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உணவு விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவலாம். சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கை உறவில் நீங்கள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிரக நிலையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ராசியில் கேது, ரணரேக ஸ்தானத்தில் சூரியன், சனி, கலஸ்தர ஸ்தானத்தில் உங்களுக்கு புதன், சுக்கிரன், ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் வலம் வருகிறதாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. தந்தையின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம். கவனமாக பேசுவது நல்லது. காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபார தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் உங்களுடைய முடிவுகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன்களை அடைவாங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரக்கூடியதாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்கும்.
பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம். கலைத்துறையில் வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையில் காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது. இன்றைய பாடங்களில் இன்றைய தினமே படிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நேர் வழியில் எதையுமே நீங்கள் சாதித்து மேற்கொள்ளக்கூடியதாகும். உங்களுடைய பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களுடைய புகழை தக்க வைத்து கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியிருக்கும். தொழிலில் புதிய ஒரு திருப்பங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. வேறு ஊருக்கு சென்று நீங்கள் செய்யும் வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படக்கூடியதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் குறைவில்லாது நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனித்திறன் உங்களிடம் இருப்பதால் வாழ்க்கையில் உச்சத்துக்கு செல்லக்கூடியதாகும். பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வைபவங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் போதிய அளவு தன வரவு அதிகரிக்க ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும். காலத்துக்கு நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துவது, ஆடைகளை வாங்கி உடுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீண் அலைச்சலும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். அரசு வேலை மனு செய்தவர்களுக்கு அனுசரணையான அனுகூலமான பதவியில் வரக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபார ஏற்றம் இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும். சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய நீங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம். இதன் காரணமாக மட்டுமே உங்களுக்கு லாபமும் அதிக ஒரு பலனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஒரு நோய் குறைவு, ஆரோக்கிய குறைவு போன்றவை ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. அந்தஸ்து உயரும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க நீங்கள் பாடுபடுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு முருகப்பெருமான். தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்குது. தீயவர்களுடைய நட்பை அடையாளம் கண்டு ஒதுக்குங்கள். பெண்களால் சில அவமானங்கள் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.